செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உனை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் சேவிக்கிற, நீங்கள் பின்பற்றுகிற தேவன் யார் என்றால் விசாலமாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்குகிற தேவன். நீங்கள் அவரை எங்கே பார்க்கலாம்? முதலாவது அவரை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால் ஏதேன் தோட்டத்தில் அவரை நீங்கள் பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அருமையானவர்களே, அவர் பறவைகளை உண்டு பண்ணினார், மிருகங்களை உண்டு பண்ணினார், நீரிலே வாழ்கிற ஜந்துக்களை அவர் உண்டு பண்ணினார், மரம் செடி கொடிகளை எல்லாம் அவர் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி என்ன செய்தார் என்று நீங்கள் வாசித்தால் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் எத்தனாவது நூற்றாண்டிலே வாழ்கிறீர்கள் என்று தெரியவில்லை. கிமு கிபி என்று இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். பூமி உண்டானதை, பூமி சிருஷ்டிக்கப்பட்டதையும் அருமையான கிமு என்று பிரித்திருக்கிறார்கள். ஆனால் அது என்றைக்கு உருவானது என்று தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கரத்துல கிடைத்ததுனால ஆதி என்று ஒன்று இருக்கிறது. அதிலே நடந்த சம்பவங்களையும் அதிலே பதிவு பண்ணியிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை டன் மீன் சமுத்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கும் லட்சக்கணக்கான மீன் பிடிக்கிறவர்கள் சமுத்திரத்தில் இருக்கிறார்கள். ஆடு நீங்கள் பாருங்கள், எவ்வளவு ஆடு வெட்டப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏதோ 60 வயசு 70 வயசு 80 வயசுல இருக்கிறீங்க. ஆனா எத்தனையோ நூற்றாண்டுகளாக மிருகங்கள் வெட்டப்படுகிறது. அருமையான எல்லா பழமா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், எவ்வளவு சாப்பிடுறீங்க? இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பறக்கிறவங்களும் இதே ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டு இருப்பாங்க. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டு. நம்மை விசாலமாக்குகிற தேவன், நம்மை விருத்தியாக்குகிற தேவன். இயேசுவை நம்பி அருமையான கெட்டு போன ஒருவரும் இல்லை. இந்த குடும்பம் கெட்டு போச்சியா, இந்த பிள்ளைங்க கெட்டு போனாங்கயா, இந்த குடும்பம் ஏசு ஏசுன்னு சொல்லி அழிஞ்சு போனாங்கயா, அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த கால வேளையில இருக்குமானால், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விசாலமாக்குகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என் எல்கையை விரிவுபடுத்துகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கனப்படுத்துகிற தேவன். Praise the Lord. அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். ஆமென். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசாலமாக்குகிற தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன். மறுபடியும்
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் நாளுக்கு நாள். ஏன் அவனை தாவீதினுடைய விசாலத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் ஆமென் இப்பொழுது இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறான். யாபேஸ் துக்கத்திலே வாழ்ந்தவன். அவன் தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றாள். அவனை பார்க்கிற ஜனங்கள், அவனுக்கு பேர் யாபேஸ் தான், அவனை பார்க்கிற ஜனங்கள் துக்கம் வருகிறது என்றுதான் சொன்னார்கள். அவனை எல்லாரும் வெறுத்தார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே போய் அவன் அழுதான். கர்த்தர் அவனுடைய எல்கையை பெரிதாக்கினான். இன்றைக்கும் இஸ்ரவேலில ஒரு பட்டணத்தின் பேர் யாபேசின் பட்டணம். இந்த நாளிலே கர்த்தர் உன் எல்கையை பெரிதாக்க உன்னை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாம் வா, உன்னை இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். நட்சத்திரத்தை பார்த்து இப்படி பெருக பண்ணுவேங்கிறாரு. அவன் மகன் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். அருமையானவனை யோசேப்பை கர்த்தர் குழியிலே கடந்தவனை எகிப்துக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினான். ஆமென். ஐயா சிஸ்டர், அருமையான மகளே, கர்த்தர் உனக்கு இந்த காலவேளையில வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு என்றால், நான் உன் எல்கையை பெரிதாக்குவேன் மகளே, உன் எல்கையை நான் விசாரமாக்குவேன் மகளே, உன் எல்கைகள் பெரிதாக்கப்படும். வாசிக்கலாம் வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 5, 6 வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலம் உண்டாக்கினீர். என்னை விசாலத்திலே வைத்தார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் தாவீது வர வர பலம் பெற்றான். அவன் கடந்து வந்த நெருக்கங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவன் எப்போ ஏதோ காட்டுல படுத்து கிடந்தான், அந்த ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு அங்க படுத்து ஏதோ வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா அந்த மலை மேல சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா படுத்திருந்தான். என்னைக்கு கோலியாத்து அவன் சந்திச்சானோ, என்றைக்கு அவனுக்கு ஜெயம் பாடினார்களோ, அன்றையிலிருந்து அவன் பாடுகளையும் நெருக்கங்களையும் தான் தொடர்ந்து அனுபவித்தான். யாராவது சொந்த மாமன் தன் பிள்ளை அழிஞ்சு போகணும்னு நினைப்பானாயா? பொண்ணை கொடுத்தவன் அப்படின்னு நினைப்பானா? அவன் பொண்ணையை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். தாவீதின் பொண்ணை எடுத்து அவனை கொல்ல அவனுக்கு பின்னாடி அலைந்து கொண்டே போகிறான். கொஞ்ச நெஞ்ச நெருக்கல்ல, அருமையான அவன் கடந்து வந்த பாதைகள். சொந்த மகனே அவனுக்கு சத்துருவாய் மாறி போனான். சொந்த மகன். எல்லா பாடுகளிலும் அவன் கர்த்தரை தான் பார்த்து கொண்டே இருந்தான். ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நெருக்கத்திலே, இந்த பாடுகளிலே, இந்த உபத்திரவத்திலே, இந்த நிந்தையிலே, இந்த அவமானத்திலே, இந்த நெருக்கத்திலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவன் என் எல்கையை பெரிதாக்குவார். ஆமென். கர்த்தர் தாவீதோடு கூட இருப்பதற்கும் தாவீதின் எல்கையை விசாலமாக்குவதற்கும் வேதம் என்ன காரணம் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். என்னேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைக்கிறார். மனுஷன் சிலரை சிலர் பிரியம் வைக்கிறார்கள்.
மனுஷனுங்க தாஜகான் மும்தாஜ் கதையை நீங்க பாத்தீங்கன்னா மனைவியை நேசித்து தாஜ்மஹாலே கட்டியிருக்கிறான். அந்த தேசத்துக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாங்க, திருமணமான கப்பலை என்ன பண்ணுவாங்கன்னா தாஜ்மஹாலுக்கு அனுப்பி வைக்கிறாங்களாம் டிக்கெட் எடுத்து. ஏன்னா ஒரு பெண்ணின் மேலே அவன் வைத்த பாசமும் நேசமும் இன்னைக்கு வரையும் தாஜ்மஹால் அங்கே நிற்கிறது. Praise the Lord. இன்றைக்கு வரையிலும் இருக்கிறது பிரியம். Praise the Lord. பிரியமே நீ ரூபவதி, ஒன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்ல முடியுமா இந்த காலவெளியில, என் பிரியமே, என் பிரியமே. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். இந்த காலவேளை ஆராதனையில ஆண்டவருடைய பிரியமனை சூழ்ந்து கொள்வதாக, ஆண்டவருடைய பிரியமனை கட்டி எழுப்புவதாக, ஆண்டவருடைய பிரியமனை விசாலமாக்குவதாக, ஆண்டவருடைய பிரியமனை விழுவதாக, ஆண்டவருடைய பிரியமனை சூழ்ந்து கொள்வதாக. யார் நம்மளை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், யார் நம்மை விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும், யார் நம்மை வெறுத்தாலும் வெறுக்காமல் போனாலும் இயேசு என்னோடு உண்டு. ஆமென். இயேசு நம்மை விசாலமாக்குகிற தேவன். இயேசு நம்மை விசாலமாக்குகிற தேவன். இயேசு நம்மை விசாலமாக்குகிற தேவன். நம்ம குடும்பத்தை விசாலமாக்குகிற தேவன். அவர் மேலே தாவீதுக்கு எப்படி பிரியம் ஏற்பட்டது? ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியம் ஏற்பட வேண்டும் என்றால் இடையில ஏதாவது ஒன்று நடந்திருக்க வேண்டும். புருஷ மனைவி ஏன் சண்டை வருது? பிரியம் இல்ல. அவன் வரும்போது ஹோட்டல்ல அங்க சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கிறான். இந்த அம்மா சாப்பிட்டதா சாப்பிடலையான்னு கேட்க மாட்டான். வேணும்னு அவளுக்கு அவ பாக்குறது மாதிரி ஒரு செம்பு தண்ணி எடுத்து அப்படியே குடிப்பான். சாப்பிடாது இருக்கிற மாதிரி காட்டுவான். அவன் அப்படி காமிச்சிடும். அவள் நினைப்பா பிடிச்சி அவனும் சாப்பிடல, சரி நம்மளும் சாப்பிடணும் படுத்துக்கிடும். பார்சல் வாங்கும் போது 2 பார்சல் வாங்கிருக்கணும். சொத்து எழுதும் போது என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அப்பா சொத்து எழுதும் போது இவன் பேரை மட்டும் போடுறான், அவ வேற போட்டுறாத, அவ வேற ஒருத்தனை கூட்டு போயிருவாங்கிறான். சாட்சி போடுமா, சாட்சி போடு. சாட்சியில தான் அவரை எடுத்திருக்கோம், பத்திரத்தில் இருக்காது. அதே போல இந்த அம்மா அப்படிதான் செய்யறாங்க. அவன் எவனா அந்த பொண்ணை கூட்டு போயிட்டானா, என் பொண்ணு தெருவில் நிற்குமே. நல்ல வேலை ரெங்கசாமி பாதி காசு போடுற மாதிரி இருந்தனால பத்திரம் எல்லாம் பெண்கள் பத்திரம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா பத்திரம் வேற மாதிரி இருக்கு. சண்டை போடும்போது வெளியே போங்கிறாங்க. இது ஏன் சொத்துங்கிறாங்க? சோத்திரம் பிரியமா இருக்கும்போது ஆமென். என்னுடையதெல்லாம் அவளுடையதுதான், அவளுடையதெல்லாம் என்னுடையது. ஆமென். நீங்க சும்மா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். இங்க சொல்றது எல்லாம் சும்மா. கல்யாணம் ஒரு டிராமா, கல்யாணம் ஒரு டிராமா. டிராமா நடக்கும் தெரியுமா? அந்த டிராமால எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. டிராமா ஜெயிக்கிறது சிலருக்கு டிராமா ஜெயிக்குது, முக்காவாசிக்கு ஜெயிக்கல. டேபிள திருப்பி போட்டு பாடுங்க, அது நான் சொல்லலைங்கிறாங்க, வாய்ஸ் எழுதி இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாயிருக்க முதல் காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற இருதயமுடையவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லை பெரிதாகணும்னா எப்படி ஆகும்? பரமண்டத்தில் பிதாவும் ராம் வருவதாக, முடிச்சதும் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அது வருவதாக, இது வருவதாக, எல்லாம் வருவதாக. நீ மாத்திரம் வராத. இதெல்லாம் மனப்பாட மந்திரம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த இருதயத்தின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அந்த மனிதனை எல்லையை கர்த்தர் வழிநடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 36. அந்த சிங்கத்தையும்
அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அங்கே நிற்கிற சகோதரர்லாம் எதுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா, அங்க எல்லாம் நிக்கிறாங்க யுத்த களத்துல. இவனை ஜெயிச்சுனா ராஜா மகளை கட்டிக்கலாம், ராஜ்யத்துல பாதி கேட்கலாம், இப்படி நிக்கிறாங்க. ஆனா தாவீது யுத்த பயிற்சி பெறாதவன், யுத்தத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. தன் சகோதரருக்கு சாப்பாடு கொண்டு போகிறான். அப்பொழுது ஒரு சத்தம் இவன் காதிலே வருகிறது. இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிற ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறான். அப்பொழுதுதான் அவன் கோலியாத்தை பார்க்கிறான். அவன் தோற்றம் ராட்சத பிறவி. அவன் வைத்திருக்கிறதான வாள் அருமையான ஒரு மனிதனாலே தூக்க முடியாதது, அவ்வளவு இடை கூடினது. அவனுடைய சிங்காசனம், அவனுடைய பாதரட்சை, அவன் உடுத்திருக்கிற உடை எல்லாம் பார்க்கிற மனிதனை, ஒரு யுத்த களத்திலே அவரை பார்க்கிற மனிதன் நடுங்கி விடுவான். ஆனால் தாவீது பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தானே. சபைக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஊழியக்காரனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். யார் எதை சொன்னாலும் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு பிஸ்கட்டையும் டீயும் குடிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். சாபங்கள் வரும், அழிவு வரும். ஏனென்றால் என் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற இருதயம் எதையும் இழக்கும், எதையும் விட்டுவிடும், எதையும் அருமையான அவனுடைய இருதயம் முற்றிலும் தேவனை தான் சார்ந்து இருக்கும். வாசிக்கலாம். 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ம் 11ம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ம் 25ம். ஆயினும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும். இதான் வைராக்கியம் பாராட்டுற இருதயத்தை அடையாளம் காட்டுகிறேன். எல்லாவற்றையும் இயேசுதான். அகஸ்டின் ஜெபக்குமார் மார்த்தாண்டம் என்ற ஒரு இடத்துல கூட்டம் நடத்திட்டு அவர் சொன்ன சாட்சி என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஒரு அம்மா ஜெபம்னு அவங்களை கூப்பிடுறாங்க. ஐயா, அவர் ரொம்ப மீட்டிங் கடைக்குள்ள, என்ன பிரதர் மீட்டிங் வர சொல்லாமே, இல்ல அவங்க நடக்க முடியாதவங்க, அங்க போய் சரின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவங்க ஏதோ ஒரு காணிக்கை வச்சுக்கிறாங்க, அதை வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாயா, வாங்கய்யா உங்களை பார்க்கணும். அந்த அம்மா ஒரு அழுக்கு பையில நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க. அது என்ன பணம்னா அவங்க பிச்சை எடுக்கிறோம். அவர் சொல்றாரு, அது என் கையில கொடுக்கும் போது என் கையெல்லாம் நடுங்கி போச்சு, என் மேலெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவங்க சொன்னாங்களா, மிஷினரிக்கு இதை கொண்டு போய் கொடுங்க, வட இந்தியாவில கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு இதை செலவு பண்ணுங்கன்னு கொடுங்கன்னு. ஐயா, நேசம் மரணத்திலும் வலியதையா, நேசம் மரணத்திலும் வலியதையா. இயேசுவை நேசித்தால் உனக்குள்ளே இந்த வைராக்கியம் அருமையான பிரகாசமாய் ஜீவத்தியை போல எரியும். எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே. ஜனங்க விசுவாசிங்க ஊழியக்காரெல்லாம் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலம் இது. ஜனங்கெல்லாம் உலகத்துல பணத்தை பெருக்கணும், அதை பெருக்கணும், இதை பெருக்கணும், அந்த இடத்தை வாங்கணும், இங்க வீடு கட்டணும், அங்க வீடு கட்டணும்,
இப்படி போயிட்டு இருக்கிற காலம். ஒரு டப்பால நீங்க எலக்ட்ரிக்ல ஒருத்தர் போயிருந்தேன், ஒரு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இங்க வந்த ஒரு வெள்ளைக்கார அம்மா, அவங்க பிரசங்கம் அன்னைக்குதான் அவங்க இறந்த நாளாம். நாங்க 2 பேரும் போய் பிரசங்கம் பண்ணோம். அப்ப அந்த படத்தெல்லாம் காமிச்சு இத காமிச்சாங்க. ஒரு டப்பால தான் அவங்க எரிஞ்ச சாம்பல வச்சுக்கிறாங்க. இதாயா இந்த உலகம்? இயேசுக்காய் செய்யற நேரத்துல அதை செய்யாமல் தவறிவிட்டால், இயேசுக்காக நீ செய்கிற இடத்திலே நிற்கும் போது அதை செய்யாமல் போனால், வேறொரு மனிதனை கொண்டு தேவன் தன் வேலையை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேறொரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த ஊழியர் கூட்டங்கள் நாங்க நடத்துறோம். அதுல ஒரு பிரதர் எனக்கு நாங்க தெரியவே தெரியாது, நான் முகத்துல கூட பார்த்ததில்ல, பேசினது கூட இல்ல. அவர் ஒன்னும் பணக்காரர் இல்ல. இலங்கையில உள்ளவங்க எல்லாம் பணக்காரங்களா? இந்தியாவில் உள்ளவங்க தான் பணக்காரங்க. ஏன்னா நம்ம டாலர் நம்ம பணம் அங்க ரொம்ப அருமையான உள்ள விலை அதிகமா இருக்கிற. என்ன சொன்னாங்க, 50-55 ரூபாவோ நம்ம 1 ரூபா கொடுத்தா போதும். அங்கிருந்து ஒரு சகோதரன் இந்த ஊழியர் கூட்டத்துக்காக உதவி செய்ய அனுப்பினார். அவர் சொன்னாரு, அவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் போட்டிருந்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே அவன் தேவனுடைய பிரியம் அவனோடு கூட இருந்தது. ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இந்த தேசத்திலே இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்றால், காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன், என் இருதயத்தை கவர்கிறவன், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவன். இரண்டாவது, கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருப்பதற்கு தேவனுடைய அன்பினாலே அவன் இருதயம் நிரம்பி இருந்தது. தேவனுடைய அன்புன்னா என்ன தெரியுமா? சத்துருவை நேசிக்கிற அன்பு. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். சாயங்காலம் மட்டும் அழுறாயா? சவுலுக்காக, யோனத்தானுக்காக அழுறாயா? இவனை கொல்ல வந்தவையா, இவனை அழிக்க வந்தவையா, இவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனையா? எத்தனையோ முறை அவன் பாடி அவனை மகிழ பண்ணி கொண்டிருந்த போது, வாத்தியத்தினாலே வாசித்து அவனை மகிழ்ந்து கொண்டிருந்த போது, ஈட்டினாலே அவனை குத்துமடியாய் முயற்சி பண்ணி கொலை செய்ய வேண்டும். அவன் செத்த உன்ன உட்கார்ந்து அழுறாயா? அதாயா ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய நேசம், ஆண்டுடைய மகா பெரிய அன்பு. அதுதான் நம்ம தீமை செய்தவர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை பேசுவேன் நிறைய, ஆனா என் முன்னாடி வந்து நிற்கும் போது பேசவே மாட்டேன். நாமே அளவில்லாது பேசுறது, அதுக்கு சான்ஸே கிடையாது. சபையில குரூப்புக்கே சான்ஸ் கிடையாது. ஆண்டுடைய அன்பு இருந்துனா நீ எல்லாரையும் மன்னிச்சிருவ, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வ, எல்லாரையும் நேசிப்ப. கிறிஸ்துவின் அன்பு நீ சந்திக்காம போயிருந்தனா என்ன ஆயிருக்கும்? உன்னை கிறிஸ்துவின் அன்பு சந்திக்காமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கியா? சாபம் உன்னை மூடி இருக்கும், பாவம் உன்னை கட்டி இருக்கும், இருள் உன்னை கட்டி இருக்கும், வாழ்க்கை முடிவாயிருந்திருக்கும். வாசிக்கலாம் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல,
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்புல சாட்சி சொல்ல முடியுமா? பிடிக்காதவருங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்தனா உங்க முகம் எப்படி இருக்கும், உங்க கண் எப்படி இருக்கும்? எல்லாம் தீர்க்க தரிசனத்தெல்லாம் விடுங்க. தீர்க்க தரிசனம் ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறதெல்லாம் விடுங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனால் சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ இவ்வளவு நேரம் ஆகும் கத்திட்டு இருந்த, வந்தவொடனே டீ போடுங்கிற. ஆண்டோடைய அன்பு ஆழமான, தேவனுக்கு பிரியமான வழிகள். என் இருதயம் கபடு உள்ளதல்ல, கசப்பு நிறைந்ததல்ல, மாறுபாடானதல்ல, மாறுபடுகிறதும் அல்ல. நான் என் இருதயத்திலே உள்ளதை அப்படியே டக்குன்னு பேசுவேன். அதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அல்லேலூயா. நான் நினைப்பேன், இதை பேசாமல் அடக்கி கொண்டிருக்கலாமே, அப்படியே பேசு. கபடு அல்ல, இருதயம். அருமையான எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. ஊழியத்தின் பாதையில நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்கள் நேசிக்காட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் நம்ம மேலே நம்மை வெறுத்தாலும் பரவாயில்லை, நம்மை ஒதுக்கி தள்ளினாலும் பரவாயில்லை. இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமென். ஆந்திரால ஒரு நாள், ஆந்திராவில ஊழியத்திலே கொஞ்ச நாள், ஒரு 2-3 வாரம் செய்தேன். பாஷை தெரியாது, ஒருத்தர் எனக்கு கூட டிரான்ஸ்லேட் பண்ண வருவார். அவர் நிறைய பேருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. வர்ற தமிழ்நாட்டில இருந்து வர்ற ஊழியக்காரங்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். முதல் நாள் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு வர்றார், கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ண பாருங்க, ஒரு 10-5 அடி போய் தொப்புன்னு போய் விழுந்தார். என்ன அப்புறம் புடிச்சிட்டாரு. அப்படியே நான் எத்தனையோ பேருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறேன், நீங்க கை வச்சீங்க அவ்வளவுதான், பொத்தொடின்னு போய் விழுந்தாரு. அதுல இருந்து போறது வரையிலும் என் கூட தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அவரு சில வீடுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண கூடுவாரு. அவரு அந்த தண்ணி சுத்திகரிக்கிற ஏதோ ஒரு நிலையத்துல வேலை செய்யறாரு. ஒரு வீட்டுக்கு போனா அடை செய்து கொடுத்துருக்குறாங்க. அடை செய்து, ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறாங்க. அவரு கூட வந்தவரெல்லாம் சாப்பிடுறாங்க. கூட வந்தவங்க, நான் கடிச்சு பாக்குறேன், கடிக்க வரல. அதுக்கு உரலு, எங்க ஊர்ல உரலு உலக்கையெல்லாம் சொல்லுவாங்க, இது உலக்கையெல்லாம் இங்க வேற பேரு. அதை வச்சு இடிச்சாலும் கூட அது நொறுங்காது, அப்படி இருக்கும். அதை இப்படி பார்த்தேன், இதை இன்னைக்கு சாப்பிட்டோன்னா நாளைக்கு வயித்தால போயிடும், சந்தேகமே இல்லை. அப்படியே சட்டைக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டேன். அப்படியே பாருங்க, அந்த அம்மா சொல்லுது, ஐயா அவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டாரு, இன்னொன்னு வேணுமான்னு கேக்குது. பாவி, சட்டைக்குள்ள இருக்குது, எனக்கு தான் தெரியும். அப்புறம் வழியில போய் போட்டேன். எதுக்காக சொல்றேன், நான் சில சூழ்நிலைகள் அவருடைய நேசம் ரொம்ப மேன்மையானது. அந்த நேசம் ரொம்ப இன்பமானது. ஆண்டவருடைய நேசத்தை, ஆண்டவருடைய பிரியத்தை நீங்கள் ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பூமியில உங்களுக்கு ஒண்ணுமே மேன்மையா தெரியாது. இங்கே நீங்கள் அடுத்த இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன். தாவீது மேலே பிரியமா இருக்க கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். 40 வருஷம் செங்கடல் பிளந்துச்சு, மன்னா சாப்பிட்டாங்க, தண்ணீரை குடிச்சாங்க, மேக சம்பத்தை பார்த்தாங்க, அக்னி சம்பத்தை பார்த்தாங்க, அப்படியே பாதரட்சை செய்யவில்லை, வஸ்திரம் பழமையாக போகவில்லை, எல்லாம் உண்மைதான். கானானுக்குள்ள போயாச்சு. எவனாவது ஒருத்தன் தேவனுடைய பட்டி திரைச்சீலைக்குள்ளே இருக்கிறதே, அதை கட்ட வேண்டும் என்று ஒருத்தனும் நினைக்கல. தாவீது தான். சவுல் நினைக்கல. கழுதையை தேடி போனோன்னு ராஜாவா மாத்தினாரே, அவன் நினைக்கல. எந்த நியாயாதிபதியும் நினைக்கல, எந்த தீர்க்கதரிசி நினைக்கல. ஆனா தாவீது சொல்றான், கர்த்தருக்கு ஒரு ஆலயம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். நாத்தான் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு
இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை எடுத்து சொல்றாரு, நான் 40 வருஷமா இந்த ஜனங்களிடத்திலே உலாவி, இந்த ஜனங்களிடத்திலே என் வல்லமையை வெளிப்படுத்தி, இந்த ஜனங்களை ஆட்சி தேற்றி நடத்தி வந்தேன். ஒருவனையாயிலும் நான் பார்த்து எனக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒருவனையும் பார்த்து நான் சொல்லவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதான் வந்து இதை செய்கிறாய். அப்ப ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய், என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாய். நீ எதையாய் செய்தான் சாகணும், சும்மா சாகக்கூடாது. கல்லர் கூட கிடைக்காது, சொந்த கல்லர் கிடைக்காது. சொந்த கல்லர் கிடையாதுயா. இன்னும் வீட்டை பெருமையா பேசிருக்கிற, பிளாட்ட பெருமையா பேசிருக்கிற, வேலையை பெருமையா பேசிருக்கிற, சொந்த கல்லர் கிடையாதுயா. சொந்தம் என்று ஒன்றும் இல்லை. ஆமென். அந்த இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கணும், அதெல்லாம் போதிக்கலாம் வேண்டாம். லட்சம் பாங்குடு, காணிக்க கூட, அதை கொடு, இதை கொடு. நம்ம பாசங்க ரொம்ப விவரமான ஆளுங்க. கவரை கொடுத்து விட்டுட்டு கணக்குல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருப்பான். கவர் வந்தான்னு பாருப்பான், வரலன்னா அவங்கள வேற லிஸ்ட்ல போட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளையே, என்னத்தை செய்திருக்கிறாய்? 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணி கத்துக்கிறேன், 6 பேர பிள்ளைங்க இருக்குது, அது கூட தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். பரலோகத்தில் எனக்காக ஒரு வீடை கட்ட 2000 வருஷமா கட்டிட்டு இருக்கிறார். நல்ல கட்டுவார், உனக்கு கட்டுவாரியா, நல்ல கட்டுவார். அது வா இருதயத்தில் இருக்கிற கற்பனையை தவிர, வா இருதயத்தில் இருக்கிற நீனே நினைச்சு குறிப்படைகிறது தவிர, பரலோகத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆமென். எந்த பெந்தேகோஸ்து சபைக்கு வேணா போ, சபைக்கு நிறைய பேர் இருக்குது. பரலோகம் சபை இருக்கு, புதிய எருசலேம் சபை இருக்கு. எங்க ஊர் பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி பேரு பைத்தியமா நடந்துட்டு இருப்பான். ஒருத்தன் இவ்வளவுதான் தாடி வச்சிருப்பான், பேச மாட்டான், காவியை போட்டுட்டு இருப்பான், ஒரு பெரிய சிலுவை கழுத்துல தொங்க போட்டிருப்பான். பல ஜனங்க இருக்கிறாங்க, பல போதனைகள் இருக்குது, பல ஃபால்ஸ் டீச்சிங் நிறைய இருக்குது. இடையில ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் கேள்விப்படும் போது புது புக் ஒண்ணு வந்திருக்குதான், பைபிளை காட்டில அது விசேஷமானதான். சரி, இந்த பைபிள்ல உள்ள ஒரே ஒரு வார்த்தையை நீ செய்து முடிச்சுட்டு அடுத்த புக்குக்கு போ முடியுமா? இந்த பைபிள்ல உள்ள ஒரு வார்த்தை, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி, இந்த ஒரே ஒரு வார்த்தை உன்னால பூரணமா நிறைவேற்ற முடியுமா? இந்த 66 புஸ்தகத்தே போதும். ஆமென். 4 சுவிசேஷம், இவ்வளவு நிருபம், புது புக்கு கண்டுபிடிச்சுக்கிறான். ஏண்ட மட்டும் அவன் கிடைச்சா, யாரும் இல்லாத நேரமா இருந்தா அவனை அடி பிச்சு போட்டுருவான். எங்க இருந்து புது புக்கு கிடைச்சவனு? ஏசுநாதர் புக்கை காட்டிலும் உனக்கு எங்கேயா புக்கு கிடைச்சுன்னு சொல்லி. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, 40 வருஷமாய் நான் உலாவினேன், எனக்காய் ஆலயம் கட்டினான். நீங்க வேற யாரு பேரும் வேதத்துல கடைசி வரையிலும் வரல. தாவீதை தான் வெளிப்படுத்தின ரெவலேஷன்லயும் பேசுறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென். வாசிக்கலாமே. தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதை கத்தரம் அவன் பாவம் செய்தது உண்மைதான்.
ஆனா கர்த்தர் அவனை அளவில்லாது நேசிச்சார். ஆமென். வாசிக்கலாம். தாவீதின் சிறகுகளை உடையவர். தாவீதின் வேர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் வேரில் இருந்துதான் நான் எழும்பி வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவன் மேலே கர்த்தர் பிரியம் வைப்பதற்கு அடுத்த காரணம் நன்றி உள்ள இருதயம். Glory to God. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க நன்றி உள்ள ஒரு இருதயம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியாய் நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். பாண்டிச்சேரியில நீங்க வண்டி ஓட்டணும்னா கிருபை இருந்தாதான் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. 4 வீலர் எல்லாம் நீங்க உள்ள கொண்டே போக முடியாது. எல்லா இடத்திலும் நீங்க கிருபை இருந்தாதான் வண்டி ஓட்ட முடியும், கிருபை இருந்தாதான் வாழ முடியும். பணம் வச்சு நீ வாழணும்னு நினைச்சிடாத. ஆமா, ஆச்சரியப்படுத்தாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலையில எழும்புறாரு, நைட் ஒரு 11:30-12 மணிக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குது. ஒத்த கால் இப்படி போச்சு, ஒத்த கை இப்படி போச்சு. காலையில எழும்ப முடியல, ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஒண்ணும் அதை செய்ய முடியல. தொடர்ந்து ஸ்ட்ரோக் வராது. அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அங்க இருந்து அடுத்த நாள் இவரை பார்க்கும்போது ஒரு கம்பு வச்சு ஊனிட்டு வர்றாரு. நான் நிறைய பேரை பார்க்கிறேன், அவங்க ஆசீர்வாதமா இல்லை, ஹல்லேலூயா, நன்றா இல்லை. ஹல்லேலூயா. நல்ல சம்பளம், நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க, நல்ல சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க, 10 போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு போச்சு. நேசித்தவர் இல்லை, புருஷன் ஓடி போயிட்டான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேசித்தவர் இல்லை. ஆகவே இந்த காலவேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நன்றி உள்ள இருதயமுடையவர்களாயிருங்கள். ஆமென். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளுக்கும் கர்த்தரை துதியுங்கள். இந்த வீட்டை கொடுத்தார், இந்த பணத்தை கொடுத்தார், இந்த காரை கொடுத்தார், இந்த வசதிகளை கொடுத்தார், இந்த நன்மைகளை கொடுத்தார். சாப்பிட முடியாமல் ரோட்ல பிச்சை எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைய, பழைய துணியை கூட இன்றைக்கு வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். ஓ ரபா காத்தா ராக்கா பாக்கா பாபா 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 பா. உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்த நன்மை பெரியது. ஆனால் நீ நன்றி உள்ளவளாய், நன்றி உள்ளவனாய் இருக்கிறாயோ? ஹல்லேலூயா. ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குதே யோசிக்கிறியா? இவ்வளவு சம்பளம் வாங்குறிய, ஒரு சின்ன காணிக்கை கொடுக்க பாஸ் வந்துட்டு போறாரு, ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குது, அப்படி யோசி. அந்த கண்ணை இங்க உருட்டுறது, அங்க அந்த கண்ணை உருட்டிட்டு இருக்கிறிய. பாஸ் இப்ப முன்ன மாதிரி பாஸ் கிடையாது. பாஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உனக்கு வேணும்னா கேளு, நாங்க தரோம். அந்த இதான் இவருதான் போஸ்ட் ஆபீஸ், அங்க நீங்க அப்ளை பண்ணுங்க, இங்க வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க போற இடங்கள் எல்லாம் அவரு தான் கொடுக்குறாரு பணம். பாஸ் கொடுத்த பணத்தை அவருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் பாஸ் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அவருக்கு தான் கொடுக்கணும். இங்க வாங்கிட்டு வர மாட்டோம், கொடுத்துட்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளில் கால வேளையில ஆண்டவரை நேசிக்க ஒரு நன்றியுள்ள இருதயம். கொடுக்கதான் வேண்டாயா ஒடியா, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாயா பயா, சர்ச்சுக்காது வரணுங்க ஒழுங்கா, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம் விடு. சர்ச்சிலேயாவது வந்து உட்கார்ந்து சோதரம் சோதரம் சோதரமாவது பண்ணு. ஆண்டவரு என்ன வண்டியில பாதுகாத்தீர், என் பிள்ளைய பாதுகாத்தீர், எனக்கு எல்லாம் செய்தீர், நன்மை செய்தீர், அது இது பாரு. அந்த சோதரம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, எப்படி உன்னை விசாலமாக்குவாரு, எப்படி நீ நன்மை பெறுவ, ஹல்லேலூயா. எப்படியா நன்மை பெறுவ? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல திருப்தியாயிருங்கள். ஆமென். நீங்க பெருக்க முயற்சி பண்ணாதீங்க. நானே ரியல் எஸ்டேட் நடத்தணும்னு நினைச்சேன். உண்மையா
கடைசியெல்லாம் தூக்கி தூர போட்டேன். ஒரு பிளாட் கூட விக்கல. எவ்வளவு தெரியுமா பிளாட் விலை இங்க பக்கத்துல? என் கையில இருந்து பத்திரம் 10,000 15,000, 20க்கு 60, ஒரு 10 பத்திரம் இருக்குது. எனக்கு வாங்க காசு இல்ல. அது பாஸ்டர் சொல்ற, அந்த பிரதர் சொல்றாரு, பிரான்ஸ்காரரு, பாஸ்டர் எல்லாம் வித்து ஒரு 5,000 பேங்க்ல போட்டு வச்சிருங்க, நான் வரும்போது மொத்தமா எல்லாரும் கையெழுத்து போட்டேன். ஒருத்தரும் வாங்குறது. எனக்கு நானும் ஒரு பிளாட்டை விக்கிறதுக்கு தலைகளை நின்று பார்த்தேன். சர்ச்சில் கூட ஒருத்தருவாங்க. நமக்கு அந்த பாதை அல்ல. நம்ம கர்த்தர் ஊழியத்துக்குன்னு அழைச்சுகிறாரு. நம்ம போஷிக்கிறதும் நம்ம கட்டடம் கட்டுறதும் எல்லாமே தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த கட்டடம் கட்டுறது அருமையான எல்லாம் கர்த்தர் செய்த உதவி. ஆமென். நான் நிறைய சாட்சி சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. காகங்கள் வரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வருமா பாஸ்டர்? வரும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மீன் வரும். வரி செலுத்த கர்த்தர் நல்லவர். நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்கும். நீங்க நன்றி மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாய் போய்விடும். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நிலை நிற்க வேண்டும், பெருக வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்றால் ரகசியம் என்னவென்றால் நன்றி உள்ள இருதயம். நன்றி உள்ள இருதயம் இருந்தால் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீர்கள். ஆமென். கெட்டு போகவே மாட்டோம். ஒரு நன்றி உள்ள இருதயம். வேலை கொடுத்துக்கிறார், சம்பளம் கொடுத்துக்கிறார், அதை கொடுத்துறார், இதை கொடுத்துக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மை நம்ம பேசியா இப்படி நினைச்சு அழுது வந்து கர்த்தரை ஆராதிச்சேன்னு வச்சுக்கிய, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாம் கர்த்தர் உயர்த்துவாரியா. ஆமா, இப்ப நீட் தேர்வு நீங்க ஜெயிக்கணும், 20 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொண்டு வாங்கினா 25 கூட கொண்டு வருவீங்க. ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா பெரிய கவர்ல 100 ரூபாய் இருக்கும். அதெல்லாம் புதுசா படிக்கணும், எங்கேயா கிழிச்சு கூட தப்பா ஒட்டிக்கிட்டு அதை வேற பசை போட்டு டம்முன்னு ஒட்டி அதை 100 ரூபாய் அது கூட ஒட்டி அதை நான் கிழிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். ஆனா பலகணி திறந்து இடம் கொள்ளாது போட்டு மகளை ஆசீர்வதிக்கணுமா? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உனக்கு நான் ஜெபம் பண்ணது, நானே பலகணியை திறந்து நானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன். போ. கர்த்தர் பிரியமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்தின் மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்றால், உன் பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்றால், உன் ஆசீர்வாதம் காக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற அந்த நன்மை பெருக வேண்டும் என்றால் நன்றி உள்ள இருதயம் வேணையா. வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரமா நான் முடிச்சறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவனீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவன் சொல்றான், ஐயா நான் இதுவரைக்கும் வர்றதுக்கு நான் எதுக்குமே தகுதி இல்லப்பா. ஆமென். என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டானதெல்லாம் நீர் இதுவரையிலும் பெருக பண்ணி விசாரமாப்பக்கு இருப்பதற்கு என்னிடத்துல எந்த தகுதி இல்லப்பா. நான் எம்மாத்திரையா. இதாயா நன்றி உள்ள இருதயம், பெருமை உள்ள இருதயம் இல்ல, நன்றி உள்ள இருதயம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 ராஜாக்கள். நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எம்மாத்திரம், ஒரு நன்றியுள்ள மனுஷன். நீ எனக்கு தயவு செய்வதற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்வதற்கு எம்மாத்திரம். சாலமோன் கட்டின ஆலயம் சாதாரண ஆலயமா? அவன் சொல்றான், நான் கொடுத்தது ஒண்ணுமே கிடையாதுங்கிறான். நான் கொடுத்ததே ஒண்ணும் கிடையாதுங்கிறான். இந்த திருநெல்வேலி நாகர்கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா, டியூப் லைட்லயே இந்த டியூப் லைட்லயே பேர எழுதியிருப்பாங்க, ஆனந்த நாடார் அன்பளிப்புன்னு போட்டிருப்பாங்க. டியூப் லைட்ல அங்க போட்டிருக்கிற சர்ச்சில் போட்டிருப்பாங்க டொனேஷன்.
அது 15க்கு 10 கூட இருக்காது அந்த சர்ச்சு. அதுல ஒரு பெரிய கல்லை வச்சு டொனேஷன். இவன் பெரிய ஆலயத்தை கட்டி சொல்றாயா, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நான் எம்மாத்திரங்கிறாயா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் எப்படிப்பட்ட ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்டுவேன் இந்த ஆலயம். அப்படி நான் என் மனதிலே யோசிக்கும் போது நான் கட்டின ஆலயம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் செய்த கிரியைகள் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காய் சில சமயம் நினைப்பேன், எவ்வளோ வருஷம் நம்ம ஊழியம் செய்றோம், எவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்றோம், போதும் நினைப்பேன் சில சமயம் ஏன்ட்டு. ஆனா மனசு இன்னொரு மனசு சொல்லும், சாகிறது வரையிலும் ஊழியம் செய்யணும், ஆமென், சாகிறது வரையிலும் பிரசங்கம் பண்ணணும், சாகிறது வரையிலும் கிரியை செய்யணும் அப்படி நினைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நீண்ட வருஷம் 66 முடிஞ்சு 67 வருது. 19 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருஷம் பாருங்க. 19 வயசுல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கைப்பிரதி என்ன போல யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கைப்பிரதி டப்பா மாதிரி இருக்கும். சிலர் போஸ்ட்மேன் என்ன கூட்டுக்கிறாங்க. ஒரு இடத்துல அட்ரஸ் கொடுத்து, நீங்க துணி துவைப்பீங்களா, சாயங்காலம் வாங்க துணி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. மெட்ராஸ்ல ஒரு இடத்துல போய் இயேசுவை சொன்னேன், அவனுக்கு எல்லாம் முட்டி போட்டு அழுகுறான், ஜெபம் பண்றான். எனக்கு புது ஆரம்பம், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இயேசுநாதர் நேசிச்ச பிரசங்கம் பண்றேன், ரொம்ப ஒண்ணும் பிரசங்கம் எல்லாம் பண்ணிட மாட்டேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது கையெல்லாம் ஆடி வேர்த்து கொட்டுது. பாசி சொல்றாரு, கீழே விழுந்துடாதப்பா, உட்காருப்பா, அப்படியே உட்காருப்பா. முட்டி போடுறான், அழுறான். நான் நினைச்சேன் எப்படி 2 ஆத்துமா சபைக்கு வந்துடும். ஏன்னா அவன் அழுறான், காலை தொட்டு கும்பிடுறான், ஐயாங்கிறான். எங்க தெரியுமா இது நடந்துச்சு? புரசவாக்கம் அந்த பார்க் ஒண்ணு இருக்குது, ரயில்வே ட்ரெயின் ஸ்டாப். அது நான் ரொம்ப திருப்தி, ஐயா இன்னைக்கு பிரசங்கத்துல ஒரு 4 பேர் ஆளுதான் ஒப்பு கொடுத்தான் அப்படி. அங்க போய் சொல்றான், வாட்ச்மேன் சொல்றாரு, தம்பிங்க நீ அங்க என்ன பண்ண? ஐயா அவங்க எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்கண்ணா, இனி நீ இந்த பக்கம் வராது. ஏன்டா அந்த ஆளு இப்படி சொல்றான்? அவனுங்க எல்லாம் ஃபுல் கஞ்சால உட்கார்ந்து இருக்கிறாங்க, பொழுது போகாம நீ சிக்கிக்கிட்ட. அவன் சொல்றான், எல்லாம் கஞ்சால உட்கார்ந்து இருக்கிறான், நீ பொழுது போகாம சிக்கிக்கிட்ட. நாளையில இருந்து இந்த பக்கம் வந்துடாதே. இன்னைக்கு இவனை விட்டுட்டான் பிரசங்க கேட்டு, நாளைக்கு அவன் பாக்கெட்டை தடவி 10 ரூபா இருந்தா கூட எடுத்துக்கிடுவான். கஞ்சா அடிக்க அவனுக்கு வேணும், 10 ரூபா இருந்தா கூட எடுத்துடுவான். இந்த மாதிரி பாதைகள்லாம் நிறைய உண்டு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாகும் வரையிலும் நீங்கள் கர்த்தருக்காய் கிரியை செய்யுங்கள். நம்ம கூட வர்றது எல்லாம் என்ன தெரியுமா? கிரியை தான் வரும், வேற ஒண்ணும் வராது. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம், அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், பேசினீர். 1000 மடங்கு எங்கள் எல்கைகள் பெரிதாகப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய எல்கைகளையும் நீர் விஸ்தாரமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இந்த கால வேளையில விஸ்தாரமாக்குகிற தேவன் என்ற தலைப்பில எங்களோடு கூட இடைப்பட்டு பேசினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை மூடிக்கொள்வதாகும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கவும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.